ரைட். போன கிளாஸ்ல நாங்க 3 லெட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? இல்ல அஜரத், நீங்க இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றேன்னு அண்டி நான் சொன்னீங்க. ஸ்டார்ட் பண்றோம். சரி, இப்ப இதுல நாங்க ம். 2 லெட்டர்ஸ்ல வந்து எங்களுக்கு இஷ்யூ கொண்டு வரல. நாங்க சுக்கூன் வந்தா பக்கத்து லெட்டரை சேர்த்து ஜஸ்ட் ஒன் வே பேசிடும், ஒன் ஷாட்ல போறதா. ஆனா 3 ஆமாம். லெட்டர்ஸ்ல இருந்து நாங்க ஸ்டெப்பை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளவா ஆகுற. இந்த 3 லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றது இது 4 லெட்டர்ஸ், 5 லெட்டர்ஸ், 6 லெட்டர்ஸ் என்று வந்து அது போற ஃபைனல் ஸ்டேஜ் என்று சொல்லி இதுல ஒன்று வரும். அது வரைக்கும் நாங்க இந்த ஃபார்மேட்டை தான் நாங்க ஃபாலோ பண்ணணும். நான் இப்போ ஒன்று சொல்லித்தர ஃபார்மேட்டை. ஓகே. ஃபார்மேட் என்றால் ஒவ்வொன்றையும் நாங்க 2 ஸ்டெப்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்றால், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க லெட்டரை நாங்க டிவைட் பண்ணிக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சுக்கூன் வந்திக்கிற சூட்டி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸையும் ஒன்றுக்கும் அடுத்த லெட்டரை ம். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டிவைட் பண்ணி கொள்ளணும். டிவைட் பண்ணி நாங்க ஓ. ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தை ரூ, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ஓகே. அது நாங்க அந்த அந்த தனித்தனி சென்ன எல்லாத்தையும் எங்களோட மைண்ட்ல வச்சுக்கொண்டு அதை நாங்க எல்லாத்தையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சுக்கூனுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அது எந்த சைட்ல வருதுங்கிறத வச்சு நாங்க ஐடியா பண்ணிக்கொள்ளணும். அவர் எந்த இடத்தோட நான் ஜாயின் பண்ணி கொள்றதுங்கிறது வண்டி. ஓகே, சுக்கனை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் அஜரத், எஸ், எந்த அதை ரெண்டு வச்சு நாங்க வேர்டுக்கும். ஐடியா எடுத்துக்கொள்ளணும். சுக்கூன் வந்திக்கிறாரு, இவர் ம். இப்படி சேர்த்துக்கொள்ளணும், இந்த இடத்துல சேர்த்துக்கொள்ளணும், இங்கால வச்சுக்கொள்ளணும், இப்படி வச்சு ம். ஐடியா எடுத்துக்கொள்ளணும். அது மாறி மாறி வரும். ஓகே. பிஸ்மில்லா. ஒழுங்கு பாப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தை ரூ தை ரூ. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ரூ, அதாவது தனி லெட்டர் ஒன்று சொல்றமே, அந்த லெட்டரை நீட்டிக்கொள்ளாம பாத்துக்கொள்ளணும், நீட்டுப்பட்டுறான். அது முக்கியம். தை ஓகே. ரூ, ரோ அண்ட் அர்த்தம் என்ன என்ன செய்யுது, பொட்டோவாகவே அது லென்த் ஆகுது. ம். அதை பார்த்துக்கொள்ளணும். ஓகே. ம். தை ரூ தை ரூ. சரி, போதுங்க. து தை ரூ தை ரூ. குட். து ரை துரை. பை தி பை தி. க ந கன. மூணாவது பிழை. ஏன் பிழைன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஐடியா பை பாப்போம். நாலு நாலு லிட்டர் இருக்கு அஜரத், ஸோ அதனால ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணேன். பை. சரி, 4 லெட்டர் இருக்குங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரி. ரெண்டாவது சுகோன் 2 வந்திக்குது. ஸோ ரெண்டா டிவைட் பண்ணக்குள்ள ரெண்டு சைடுக்கும் சுகோன் டிவைட் ஆகும். ம். ஆ, ஆனா அதுல ஒரு ஹசரத்னு விஷயம் வந்திருக்கு, உண்டு. நீட்டி ஆ, நீட்டி வரும். பாயிண்ட், அது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் கீக்கிற வேர்ட் பார்ட்ல வந்து நீட்டுறதுக்கு எந்த ஒரு அலவுடும் இல்லை. பை, ஜஸ்ட் ம். பை. ஆனா செகண்ட் பார்ட் அப்படி அல்ல. ஏன்னா அப்ப அந்த பை என்றது ஹசரத். ம். கொடுத்த அதே டைமிங் அளவு தீ என்று நாங்க எடுத்தோம் என்றால் அது பல. அப்ப அது அதை ஓகே. விட ஒரு மடங்கு டைம் நாங்க கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். தீ பை, தீ பை தி. தீ. இறங்குதா அந்த அந்த கெப் எப்படி ஆ, என்று. பு- புரிஞ்சுதுங்க சார். ம். பை தி பை தி. இன்னும் போதாது. இன்னும் அந்த அந்த நூஞ்சல். கரெக்ட்ல வரணும். பை தீ பை தி. தீ. பை தி பை தி. குட். அது ஏன் நான் அப்படி சொல்லணும்னால், பாருங்க, இப்ப தை ரூ, தை ரூ, இந்த ரா என்ன செஞ்சுச்சு, உங்களுக்கு தெரியாமலே நீங்க இந்த ராவை ரூ, ரூ என்ன செஞ்சோம், லைட்டா இழுத்தோம், நீட்டினோம். எழுத்து. ஆனா இந்த தீ கட்டாயம் நீட்டணும். ஆனா நாங்க நீட்ட மாட்டேங்கிறோம். இதுதான் எங்கட இயல்புல என்கிற பிரச்சனை. எதை நாங்க புரியுங்க. நீட்டணும் அதை நாங்க ஃபோக்கஸ் பண்ணி நீட்டி ஓதி இல்ல. எது நீட்டக்கூடாதோ அது எங்கட நேச்சர்ல எங்களை அறியாம அந்த கெசுவல் ஸ்டைல்ல நீட்டுப்பட்டு வந்துக்குது. அதுக்கல்ல, இதைத்தான் ஓகே. நீங்க இப்போதைக்கு மாத்திக்கொள்ள வேண்டிய பாயிண்ட். ஓகே சார். சரியா? அதாவது எங்கட நேச்சர்ல நாங்க கெசுவலா ஸ்டைல் பழகிக்கிறது ராங். அதை பிடிச்சுக்கோங்க. சரியா? ம். ஃபர்ஸ்ட் ஞாபகம். ஓகே. தை ரு தை ரு. து ரை துரை. பை தி பை தி. இது போதாது. 3 முறை மாதிரி வந்தீங்க. அதான் தை ரூ, தை ரூ, து ரை துரை, பை தி பை தி. மூணுக்கும் பை இடையில தி. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த மூன்றுலையும் இப்ப ஓகே. நீங்க 3 சொல்லிக்கீங்க, இது மூன்றுலையும் நீட்டுறது என்றது எங்க வந்தீங்க, எந்த இடத்துல மட்டும் வந்தீங்க. அங்க மட்டும் தான் வந்துருக்கு. இதுல மட்டும்தான் நீட்டுதல் வந்தீங்க. இது எல்லாத்தையும் ஒரே சேம் ஸ்டைல உச்சரிச்சீங்க என்றால் அது அர்த்தம் ஒன்று இல்லை, மீனிங் ம். இல்லை. நான் ஓதுற மீனிங் அது. ஓகே.
இது ஓகே. இந்த இந்த பாயிண்ட் அவங்க இதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள எலுமைக்கு அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி இது புரியுதுங்க ஜெரத். ஆனா ஓதும் வருது இல்ல, போது அது வருது இல்ல. அந்த செகண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணணும்னு தோணுது. ரொம்ப நீட்டிருக்க இருக்கக்கூடாது. நீங்க இப்ப நீங்க என்ன செய்தால் உங்களோட ஃப்ரீடமா நீ நீட்டுங்க. தீ ஓகே. அப்போ அப்படி நீ நீட்டுற டைம் தான் ஒரு கண்ட்ரோல். நான் இது இது நாங்க நீட்டாமலே கண்ட்ரோல் பண்ண பிரதர் நாங்க நீட்ட மாட்டோம். ஆல் ம். ஆல்ரெடி நாங்க நீட்டுறதே கம்மி, அதுலயே நாங்க இன்னும் கண்ட்ரோல் பண்ண போனா நீட்டே படாது. சோ நாங்க ஓகே, அந்த ஓகே. ஃப்ரீடம் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நாங்க கண்ட்ரோல் ஆகுவோம் குறிப்பிட்ட அந்த செகண்ட்ஸுக்கு. சரியா? ஓ ஓகே. ம். ஸ்டார்ட்லேருந்து வாங்க, ஸ்டார்ட்லேருந்து வாங்க. ஓகே. அப்புறம் இந்த பிரச்சனையை உங்களுக்கு ஐடி பண்ணிக்கொள்ளு. தை ரு தை ரு து ரை துரை பை தி பை தி க ந க ந வேலையே தை க ந கன என்றே வரணும். நீங்க க ந. இப்படிதான் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நீங்க இண்டிவிஜுவல் லெட்டரா பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த ஸ்டைல், அந்த டிசைன், அந்த சிஸ்டத்தை தான் நீங்க ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ற டைம்லயும் வரணும். க ந ஓகே. என்றால் சேர்த்தால் எப்படி கன என்று தான் வரணும். க க க. ந க ந என்றால் தான் கேன மாறும் அல்லது மாறாது. எது சரி? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம், எப்படி வந்தோம்? க ந க ந விலையே ஏன் சொல்லுங்க பாப்போம். க. இதுல ரெண்டு எழுத்து. கொஞ்சம் நீட். இதுல கேஃப் ஈக்குது. நீங்க அந்த அலிஃப். கேஃப் நாங்க இப்படி எழுதுவோம். பட் அந்த கேஃப் ஒரு அலிஃபோட சேர்ந்து வர நேரம் இந்த டிசைனுக்கு மாறிடும். ஓகே. சரியா? இது நீட்டணும் ம். கட்டாயம். கே ஒரு செகண்ட். க. அந்த ஒரு செகண்ட் ஃபுல்லா முடி வரைக்கும் நீங்க நீட்டுங்க. கே ஓகே. நீங்க க. டைம் சும்மா ஒரு நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்கள ட்ரைன் ஆகி கொள்ளது சொல்றேன். நீங்க உங்களோட ஒச்சொண்ட வச்சுக்கொண்டு அந்த ஒரு செகண்ட் ஃபுல்லா ஒரு 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 உதாரணத்துக்கு ஒன்ல இருந்து டூக்கு போகுது செகண்ட், ஃபைவ்ல இருந்து சிக்ஸுக்கு ம். மாறுது. அந்த 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 கெப்புக்கு நீட்டி பாருங்க. அந்த அந்த ஓகே. போயிட்டு முடியும் வரைக்கும் அடுத்த நீட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு பழகும் அது. எப்படி? க. இது போதும். இதான் அளவு. நான் ஏன் ஓகே. உங்களுக்கு நீட்ட வைக்கிறேன்டா, நீங்க ரெக்கார்டிங் கேட்கிற நேரம் நான் நீட்டுறது கம்மி என்றா அப்ப நான் நீட்டுற அளவு எது சரி என்ற ஒரு ஜஸ்டிஃபை பண்றதுக்கான ஒரு ஜஸ்ட். கேள்வி ஒன்று உங்களுக்கு வரும் அது. அப்ப நீங்க ஓகே. இப்ப இப்ப நான் நீட்டி காரணே திருப்பி சொல்லுங்க எப்படி. க. இது சரி. இப்படி நீட்டினீங்களா இதுக்கு முன்னுக்கு? ஏண்டா இல்ல. இல்ல. க. ம். தேர்ட் பண்ண பாங்க பாப்போம். அந்த தீயை நீட்டி காட்டுங்க பாப்போம். ஓகே. தை ரு தை ரு து ரை துரை பை தி பை தி போதாது. தீ 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 தி தீ தி ஆ தி. தை தீ. ஓகே. ஃபர்ஸ்ட் இருந்து வரணும். ஆ தை ரு தை ரு து ரை துரை பை தி பை தி. அது முடி ஃபாஸ்டா சொல்றது. அது பாஸ்ட் இல்ல பிரதர், அந்த நேச்சர்ல தான் நீங்க பழகிக்கிறீங்க. சரியா? அது இப்படித்தானே நாங்க 20 இயர்ஸ் அல்லது 11 இயர்ஸ் 15 இயர்ஸ் பழகின ஒரு ஸ்டைல ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து மாத்த கொண்டுச்சுன்னா அது தலைகளாலும் மாத்த இயலாது. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாங்க இருந்தோம் என்றால் இன்ஷால்லா ஃபியூச்சர் மாறும். அந்த அது மாறுறதுக்கான விஷயத்துல நான் பெஸ்ட் சொல்லி தரேன். இப்ப நீங்க இப்படி பழக வேணும். இப்ப நீங்க இப்போ நீங்க ஒரு மெத்தட் பழகிக்கிறீங்க எப்படினால், உதாரணத்துக்கு இப்ப இதுல ரோங் ஆகினா இதுல ரோங் ஆகி இதெல்லாம் ரோங் ஆயிடுச்சு. நீங்க இங்க இருந்தா ஆமாம். இங்க இருந்து வந்து பாக்குறீங்க வந்து பாக்குறீங்க வந்து பாக்குறீங்க. பட் அந்த 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 கேஷுவல் பிளேஸ் மாறுது இல்ல. மாறு. மாறுது இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்னால் உங்களுடைய ஸ்டைல நீங்க மாத்தணும். முதலாவது இதை ஓகே. நீங்க பிராக்டிஸ் பண்ணி காட்டுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 3 டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க பாப்போம். ஒரே அளவுல அளவு மாறாம சரியான மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 3 3 டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த எழுத்தை மட்டும். நான் பாக்ஸ் பண்ணிக்கிறது பை. மட்டும். ஓகே. தி ஒன்று தி ரெண்டு. தி குட். தி. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யுங்கன்னா இப்ப தீங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே சாட்டிஸ்ஃபை, நான் நீட்டுறது சரி என்ற கண்ட்ரோல் இருக்குது, நான் நீட்டுறேன். பழச மறந்துடுங்க. உங்களோட இப்ப தீ தான் பிரச்சனை. ம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யுங்கன்னா இதுக்கு மட்டும் வாங்க. இப்ப இந்த சொல்லுக்கு வாங்க. செகண்ட் ஸ்டெப். பை தி பை தி
திருப்பி ஒரு இன்னொரு 3 ப- டிப்ஸ் சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் எடுங்க. ஓகே, நான் நீட் இது ஓதுறதுல எனக்கு இதல்ல இது சாட்டிஸ்ஃபைடு இருக்குது, இந்த கான் குழப்பம் இல்லை, கன்ஃபியூஸ் இல்லை. ஓகே, அந்த சாட்டிஸ்ஃபைடு எடுக்கணும். திருப்பி 2 ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதே போல. பை தி பை தி பை இல்ல. தி பை தி பை தி இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நேரம் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். ஓகே, தீய நான் நீட்டுவேன், நீட்டியே தீருவேன், நீட்டாம விட மாட்டேன், நீட்டாம ஓதுறது போல என் யூஸ்வல்ல நீட்டாம வந்திக்குது என்ற அந்த ஐடியாவோட எங்களை நாங்க மாத்தணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் ரெண்டு சொல்லி தந்துக்கிறேன். இது கிளியர் ஆயினத்தோட என்ன ஓகே செய்யணும் என்றால் கொஞ்சம் மேலுக்கு எது நீங்க வாங்கும், இதுல இருந்து வாங்கும். ஓகே சரியா, நான் உங்களுக்கு ஐடியா ஓகே தரேன். அப்ப இதுல இருந்து ஆ வாங்கினேன் ஓகே கெப் கொண்டு வருதுண்ணா. இப்ப பைத்தி இப்போ ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபைட் ஆகி அப்படி இருக்குது, நான் கொஞ்சம் மேலுக்கு வந்துக்கிறோம். இப்போ ரெண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. து ரை துரை ஓகே, மூணாவது பை வாங்க. பை தி பை தி இப்போ கொஞ்சம் அந்த இடம் இந்த எஸ்டாப்ளிஷ் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது, ஆ மாற்றத்துக்கு உட்படல என்றது விளங்குது. இப்ப நீங்க மூணாவதுக்கு 3 இருந்து வரணும். இதான் இதுல ஓகே சிஸ்டம். ப்ராக்டிஸ் பண்ணுறது திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும், திருப்பி மூணாவதுக்கு வரணும். தை ரு தை ரு து ரை துரை பை தி பை தி ம் அதுல மிக கவனமாயிருங்க. சேர்த்து ஓத போகலைக்குதே கடைசியா எப்படியுமே நாங்க ஓடத்தான் பார்ப்போம். எங்கட சவுண்ட் ஆமா கரெக்டாக தான் பார்க்கும். அதுல கொஞ்சம் நாங்க நாங்க தான் கொஞ்சம் அவதானம் ஆயிக்கணும், உன்னிப்போட வைக்கணும், அவதானத்தோட வைக்கணும், நான் நீட்டி ஆகணும். பை தீ பை தீ. பை நாலாவது. பை தி பை தி ம் க ந க ந குட். தை ரு தை ரு ரு ஹு ரு ஹு இல்லையே, ரூ ஹூ ருஹு. ரு ஹு ரு ஹு இல்ல இல்ல, ஓகே நியூட்டனுமே. ரூ நியூட்டனும். ஓகே ரூ ரு ஹூ ஹு ரு ரு ஹு ரூஹு. ரு ஹு ஆ எப்படி பாடம்? கொஞ்சம் டைம் தேவைனா விளங்குதா? ஆ பாடம் புரியுதுங்க. இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த சவுண்டு அதாவது அது உங்களோட ப்ராக்டிஸ்ல நீங்க ரெண்டு சைடையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை தான். நீங்க ஆல்ரெடி நீங்க பழகிக்கிறீங்க, எல்லாமே ஷார்ட் டேர்ம், ஷார்ட் வேர்டு ஆ தான் ப்ராக்டிஸ் ஆகி. அந்த லாங் அந்த டேர்முக்காக ரன்னிங்ல தான். குறிப்பா இந்த எண்டிங், ரன்னிங்ல எண்டிங் கரெக்ட் மட்டுமல்ல, சென்ட்ரல் பிளேஸ்லயும் பிரச்சனை. இப்போ வந்து நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர் பை லெட்டரா ப்ராக்டிஸ் பண்றதையே நீட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும் என்கிறத ரெடியா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ந கே ந அந்த ஃபர்ஸ்ட் முறை நாங்க சொல்றது தான், ம் லெட்டர் பை லெட்டரா செல்றதை தான் எங்களோட மைண்ட்ல ரீட் ஆகும். நாங்க சேர்த்து சொல்றதுக்கு ஸ்டார்டிங்கே நாங்க க ந க க என்றதுக்காக ஸ்டார்டிங்கே நாங்க ரெடியாக வருது இல்லை அப்படி என்றால் எங்களுக்கு அது பிரச்சனை ம் இல்லை. சரி, ஓகே நான் இந்த புரியுதுங்க. வேர்ட்ல உங்களுக்கு 3 விஷயம் அப்படி ஒன்று, எப்படி இந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து நீங்க கலரலாம், விடுபடலாம், விட்ரோ ஆகலாம் என்கிறதுக்கான ஐடியா தந்திக்கிறேன். ரெண்டாவது, இதுக்குள்ள 3 இடம் தான் நீட்டுறதுக்குரிய இடமா இருக்குது, மற்ற எல்லாமே ஷார்ட் கட்டிங். லாங் ம் டேர்முக்குரிய 3 பேர் தான் வச்சு 3 இடம். ஒரு இடம் எண்டிங்ல இருக்குது, அடுத்த இடம் ஸ்டார்டிங்ல வருது, திருப்பி ஒரு இடமும் ஸ்டார்டிங்ல தான் வருது. ஸ்டார்டிங் அப்ப நீங்க எனக்கு ஆமாங்க. அடுத்த நேரம் வார நேரம் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட்டை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட கெஷுவல் ஸ்டைல மாத்தி முடியுமான வரைக்கும் நீட்டத்தை உறுதியோட வரணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே கண்டிப்பா. சரியா? நல்ல மார்க்ஸ். ஓகே. அஸ்ஸலாமு